ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் இந்த பச்சை மிளகா செடியில் இருக்கிற மிளகாயெல்லாம் நான் அறுவடை பண்ணிக்க போகிறேன். அது கூடவே உங்களுக்கு இதுக்கு நான் என்ன உரம் கொடுத்து வளர்த்தேன், இன்னும் நான் நிறைய நாற்றுகள் போட்டிருக்கேன், அதெல்லாம் வளர்ந்து வருது. அதுக்கு என்ன பாட்டிங் மிக்ஸ் கொடுத்தேன் அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் மிளகா பறிச்சுக்கிறேன். பாருங்கள், ஏற்கனவே கொஞ்சம் பறித்து வச்சுருக்கேன். ஏன்னா ஒரே வீடியோவில் காமிச்சா ரொம்ப லாங் ஆகிடும் அப்படின்ட்டு பச்சை மிளகா பழுத்தது எல்லாத்தையுமே பறிச்சுட்டேன். இப்போது இன்னும் மிச்சம் இருக்கிறதையும் பறிச்சுக்கிறேன். எல்லாம் நல்லா முத்திடுது. இந்த பச்சை மிளகா செடி வளர்க்கும்போது நீங்கள் நாற்று பறித்து நட்டுட்டு கொஞ்சம் வேர் ஊனின அப்புறம் பாட்டிங் மிக்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் கார்டன் சாயில் கூடவே கொஞ்சம் நல்ல மக்கின மாட்டு உரம் கண்டிப்பாக வைக்கணும். அதில் தான் உங்களுக்கு நிறைய நைட்ரஜன் சத்து இருக்கும். அப்போ தான் செடி நல்லா நிறைய பிரான்ச்சஸோட நிறைய வளர்ந்து வந்தப்புறம் தான் உங்களுக்கு பூக்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி செடி வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் கூடவே நிறைய மக்கின சாண உரம், அது கூடவே ஒரு கைப்பிடி சாம்பலையும் சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த பூச்சி தொல்லையும் இல்லாமல் இருக்கும். சாம்பல் எப்படின்னா உங்களுக்கு இந்த ஆல்கலைன் சாயில் அசிடிட்டியை குறைச்சி ஆல்கலைன் சாயிலை மாற்றுறதுனால இந்த பச்சை மிளகா செடி வளர்ப்புக்கு ரொம்ப உதவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது செடி வளர்ந்து பூக்கிற பருவம் வந்ததுன்னா நீங்கள் உரம் கொடுத்து தான் ஆகணும். நம்ம உரம் கொடுக்கறதுல தான் இந்த காயே வரும். அப்புறம் பூச்சி தாக்குதலும் இருக்கும் நிறைய. அதையும் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு 2 in 1 ஒரு உரமும் பெஸ்டிசைடும் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தால் ஓகே, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் அதை கொடுத்து பாருங்கள். நிறைய பூக்களும் காய்களும் உங்களுக்கும் இந்த மாதிரி அறுவடை பண்ணலாம். இது 2 செடியிலேருந்து கிடச்சது தான். எவ்வளோ காய் இருக்குங்க, நிறைய காய் கிடச்சிருக்கு பச்சை மிளகாய். சம்மர் சீசனில் தான் இது இந்த மாதிரி நல்லா வளரும், காய்க்கும். இதுக்கு நான் இன்றைக்கி கொடுக்குற உரம் இது புளிச்ச சாதம் வடித்த கஞ்சி. நீங்கள் சாதம் வடிக்கிறது இல்லை, குக்கரில் தான் வைக்கிறோம் அப்படின்னாக்க நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு கைப்பிடி சாதத்தையே கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 2 நாள் ஊற வச்சு புளிச்சதுன்னா அப்படியே கரைச்சி கஞ்சி தண்ணி மாதிரியே அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாதமே வடிக்கிறது இல்லை, குக்கரில் தான் வைக்கிறேன், அப்படி கஞ்சி தண்ணிக்கு எங்கே போகிறது அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சாதத்தை வடித்ததுலேருந்தே ஒரு கப் எடுத்துகிட்டு தண்ணியை ஊற்றி பழைய சாதமாக வச்சுருங்க. அது 2-3 நாள் பொறுத்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கஞ்சி தண்ணியாகவே வரும். ஸோ இது இல்லைன்னா இதுதான் ப்ரிஃபரபிள். அது இல்லைன்னா நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அதுலேயும் இதே மாதிரி நுண்ணுயிர்கள் நிறைய பெருகி உங்கள் மண்ணை நல்லா வளமாக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த கஞ்சி தண்ணி எடுக்கிறோம். இது ஃபர்மெண்ட் ஆக ஆக நிறைய நுண்ணுயிர்கள் வரும். அது குட் பாக்டீரியா, எல்லாமே நல்ல மைக்ரோப்ஸ். அதுதான் உங்களுக்கு சாயில் ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி நல்ல செடியை ஆரோக்கியமாக வளர்க்குறதுக்கு உதவும். இங்கே பாருங்கள், சாயில் எவ்வளோ சாஃப்டாக நல்ல ஃபர்டைலாக இருக்குது பாருங்கள். இதில் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குது. இந்த ஒரு ஸ்பூன்லேயே அவ்வளோ லட்சக்கணக்கில் நுண்ணுயிர்கள் இருக்குது. எல்லாமே நன்மை செய்யும் பாக்டீரியா. இதை நிறைய வளர்க்குறதுக்கு தான். நம்ம தொட்டியில் வளர்க்குறதுனால மண்ணுலேருந்து எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது இல்லையா செடிகளுக்கு. ஸோ நம்ம கொடுக்குற உரத்துலேருந்து தான் கிடைக்கும். அந்த மண்ணை வளமாக்குறது தான் ஃபஸ்ட்டு நம்ம வேலை. அதுக்கு தான் இந்த கஞ்சி தண்ணி நான் எடுத்திருக்கேன். இந்த கஞ்சி தண்ணியை 1 கப் எடுத்துட்டா 3 நாள் புளிக்க வைக்கிறதுனா நீங்கள் மூடி போட்டு நிழல் பாங்கான இடத்துல வைக்கணும். இது 1 கப் எடுத்துட்டா 4 கப் தண்ணி மிக்ஸ் பண்ணலாம். 4 கப்
plain வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 கப் plain வாட்டர் மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணிவிட்டு அது கூடவே இன்னும் 2 பொருள் நான் சேர்க்க போகிறேன். அது என்னன்னு பார்க்கலாமா? அது வந்து 1 டீஸ்பூன் நல்ல ஆர்கானிக் மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கரைச்சிக்கலாம். இதில் போட்டு கரைச்சிக்கலாம். டைரெக்டாகவும் ஊற்றலாம், பட் இப்படி கரைச்சி ஊற்றினா இன்னும் கொஞ்சம் நல்லா சேர்ந்துக்கும். இதில் ஊற்றுறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வுட்டாஷ், இது வந்து சாம்பல். இது வந்து மரக்கட்டை எரிச்ச சாம்பலாக இருந்தால் உத்தமம். அப்படி கிடைக்கலன்னா நீங்கள் இந்த கார்டனில் வர இலைகளையே, காஞ்ச இலைகளையே இந்த மாதிரி சாம்பலாக பண்ணி நீங்கள் கார்டனுக்குன்னு வச்சுக்கலாம். இதுவும் வந்து நம்ம சாயில் பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ணும். அதே சமயத்தில் பூச்சி தாக்குதலுக்கும் இது வந்து அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணும். நல்ல ஒரு பெஸ்டிசைடாகவும் இருக்கும். ஸோ இது வந்து 1 டீஸ்பூன் போட்டால் போதும். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது 1 கப் வீதம் ஒவ்வொரு செடிக்கும் ஊற்றி விட்டால் போதும். இது ஒரு நல்ல உரமாகவும் பெஸ்டிசைடாகவும் இருக்கும். இதுலேருந்து 1 கப் எடுத்து ஊற்றினா போதும். சுற்றிலும் ஊற்றி விடுங்க. மண் ஹார்டாக இருந்தால் கிளறி விட்டுக்கோங்க. என்னோடய தொட்டி மண் வந்து சாஃப்டாக தான் இருக்குது. அதுக்கு தான் தண்ணியை ஊற்றினேன் சாயங்காலம். அதனால் பெரிய தொட்டியாக நிறைய செடி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி 2 டம்ளர் கூட நீங்கள் ஊற்றலாம். இதையே வந்து நீங்கள் வடிகட்டி ஸ்ப்ரேயும் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு இந்த கஞ்சி தண்ணியில் இருக்கிற ஸ்டார்ச் வந்து இந்த இலைகளில் படிஞ்சு எந்த பூச்சியும் தாக்காமல் பார்த்துக்கும். அதே மாதிரி சாம்பலும் இந்த மஞ்சள் தூளும் ஒரு கிருமி நாசினி. அதே மாதிரி பாக்டீரியா, ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிஃபங்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறது. அதனால் நீங்கள் இதை செடிகளுக்கு தெளிச்சும் விடலாம். நல்லா வடிகட்டிட்டு தெளிங்க, இல்லை கையாலேயே கூட தெளித்து விடலாம். இலைகள் தண்டுகள்லாம் படுற மாதிரி தெளித்து விடுங்க. இது ஒரு நல்ல பெஸ்டிசைடாகவும் ஒரு உரமாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.